காட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல நாளிலே இந்த யூடியூப் வாயிலாக கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் சற்று நேர சிந்தனைக்காக 2 சாமுவேலின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஆயாவின் குமாரத்தியாகிய இஸ்பால் சவுலுக்கு பெற்ற அவளுடைய 2 குமாரராகிய அர்மோனியையும் மோவி போசேத்தையும் சவுலின் குமாரத்தியாகிய மேரேப் மெகோலத்தியனாகிய பர்சியாவின் குமாரத்தியாகிய அதெரியேலுக்கு பெற்ற அவளுடைய 5 குமாரரையும் பிடித்து என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த ஆயாவின் குமாரத்தியாகிய ரிஸ்பால் யார் என்பதை குறித்தும் இவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை குறித்து நாம் இந்த நாளிலே தியானிக்க இருக்கிறோம். இந்த ரிஸ்பால் ஆயாவின் குமாரத்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் இவர்கள் சவுலின் மறுமனையாட்டி என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்களுக்கு 2 குமாரர்கள் இருக்கிறார்கள். மூத்த மகன் அர்மோனி, 2வது மகன் மோவி போசேத் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த ரிஸ்பால் ஒரு அன்புள்ள தாயாய் விளங்குகிறார்கள். இவர்கள் பிள்ளைகள் மீது வைத்திருந்த ஒரு வைராக்கியத்தை குறித்து நாம் இந்த நாளிலே தியானிக்க இருக்கிறோம். இந்த ரிஸ்பால் பிள்ளைகள் மீது வைத்திருக்கிற வைராக்கியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இதனுடைய பின்னணியை நாம் கொஞ்சம் அறிய வேண்டியிருக்கிறது. இதை 2 சாமுவேலின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீதின் நாட்களில் 3 வருஷம் ஓயாத பஞ்சம் உண்டாயிருந்தது. அப்பொழுது தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் விசாரித்தான். கர்த்தர் கிபியோனியரை கொன்று போட்ட சவுலுக்காகவும் இரத்த பிரியரான அவன் வீட்டாருக்காகவும் இது உண்டாயிற்று என்றார் என்று நாம் இங்கு வாசிக்கலாம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, தாவீதின் நாட்களிலே அங்கு 3 வருடம் ஒரு பஞ்சம் உண்டாகிறது. இந்த பஞ்சம் எதனால் உண்டாயிற்று என்பதை அறிந்து கொள்வதற்காக தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தரோடு இடைப்படுகிறார் தாவீது. அப்பொழுது கர்த்தர் இது சவுலினால் உண்டானது என்று அங்கே சொல்லுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, அப்ப சவுல் என்ன செய்தார்? ஏன் இந்த பஞ்சம் வந்தது என்றால் சவுல் செய்த ஒரு பாவம் அங்கு சாபமாய் மாறுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, அன்று சவுல் செய்ததான தவறு தலைமுறையாக பிள்ளைகள் அனுபவிக்கிறதை நாம் இந்த வேதத்திலே பார்க்க முடியும். இன்று தாவீது ஆட்சி செய்கிற நாட்களிலே சவுல் இல்லை. சவுல் ராஜா ஆட்சி செய்து அவர் மரித்து விட்டார். ஆனாலும் சவுல் செய்த பாவத்தினுடைய சாபம் இங்கு மரிக்கவில்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில நாமும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், தாய் தகப்பன்மார்கள் செய்கிற தவறு பிள்ளைகளாக சந்ததிகளாக தொடரும் என்பதிலே எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நமக்கு முன் உதாரணமாக இங்கே சவுலுடைய வாழ்க்கை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு அநேக தாய்மார்கள், அநேக குடும்பத்தினர்கள் மற்றவர்களை சபிப்பதும், மற்றவர்களுக்காக சூனியம் வைப்பதும், மற்றவர்களுக்காக செய்வனை செய்வதும், மற்றவர்களை சபித்து பேசுவதும், அவர்களுக்கு சாபம் இடுவதுமான காரியங்கள் அநேகருடைய வாய்களில் புறப்படுவது உண்டு. இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து எச்சரிக்கிறார். அப்படிப்பட்ட சம்பவங்கள் ஒருவேளை அவர்களுக்கு அது வாய்க்காது, நம்முடைய பிள்ளைகளுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏனால் சபிப்பதற்கோ மற்றவர்களை சாபம் இடுவதற்கோ கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை கொடுக்கவே இல்லை. நியாயம் தீர்க்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, அன்று சவுல் செய்த தவறினால் அவருடைய தலைமுறைகள் இன்றைக்கு பாதிக்கப்படுகிறது. என்ன சவுல் செய்தார், எதனால் அவருடைய பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறார் என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் யோசுவாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரைக்கும் வாசிப்போமானால் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, மோசேக்கு பிறகு இஸ்ரவேல் ஜனங்களை யோசுவா வழி நடத்தி கொண்டு வருகிறார். அப்படி வழி நடத்தி கொண்டு வரும் பொழுது கர்த்தர் எரிகோவை தகர்த்து போட கர்த்தர் உதவி செய்தார். யோர்தானை தாண்டி வருகிறார்கள். இப்படியெல்லாம் பல தடைகளை தாண்டி கானானுக்கு நேராக அவர்கள் கடந்து போகும்பொழுது பல ராஜ்யங்களை சந்திக்கிறார்கள், பல ராஜாக்களை வீழ்த்துகிறார்கள், பல தேசங்களை வீழ்த்துகிறார்கள். இப்படியெல்லாம் கர்த்தர் எல்லாவற்றையும் வெற்றி சிறக்க செய்து அவர்கள் தொடர்ந்து பயணம் செய்து கொண்டே இருக்கும் பொழுது அங்கே எபேசியரை சேர்ந்த கிபியோனியருக்கு ஒரு பயம் வருகிறது.
என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த கிபியோனர்கள் பயந்து போய் யோசுவாவின் மூலமாக கர்த்தர் இவ்வளவு காரியங்களை செய்கிறாரே, யோசுவா நம்முடைய தேசத்தையும் அழித்து விடுவார், நம்முடைய ஜனங்களையும் அவர் அழித்து விடுவார் என்று பயந்து போய் அவங்க அங்கு ஒரு திட்டம் தீட்டுகிறார்கள். என்னவென்றால், யோசுவாவுக்கு எதிர்கொண்டு போய் நாங்கள் தூர தேசத்தில் உள்ளவர்கள் என்றும் எங்கள் தேசத்தை நீங்கள் விடுவிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சமாதான உடன்படிக்கை பண்ண வேண்டும் என்று சொல்லி கிபியோனுடைய தலைவர்கள் சொல்லி சில மக்களை யோசுவாவுக்கு நேராக அனுப்பி வைக்கிறார்கள். அங்கு கிபியோனில் இருந்து வந்த மக்கள் யோசுவாவினிடத்துல ஒரு பொய் சொல்லுகிறார்கள். கிபியோனர்கள் யோசுவா இருக்கிற இடத்தை சார்ந்துதான் இருக்கிறாங்க. ஆனா அவங்க எப்படியாவது சமாதான உடன்படிக்கை செய்ய வேண்டும் என்பதற்காக நாங்கள் தூர தேசத்திலிருந்து வருகிறோம், நாங்கள் வீட்டிலிருந்து கொண்டு வரும்போது எங்கள் அப்பங்கள் எல்லாம் ரொம்ப சூடா இருந்துச்சு, ஆனா இங்க வர 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 எங்க அப்பங்கள் எல்லாம் பூசணம் பூத்து கெட்டு போயிற்று, நாங்கள் தூர தேசத்திலிருந்து வரோம், அதனால அங்கிருந்து கொண்டு வரும்போது துருத்தியில கொண்டு வந்த திராட்சை ரசம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு, ஆனா இங்க வர வர எங்கள் துருத்தி எல்லாம் கிழிஞ்சு போயிற்று, திராட்சரசம் கெட்டு போயிற்று, நாங்கள் போட்டிருந்த உடைமைகள் எங்கள் உடைகள் எல்லாம் பழுதாகிவிட்டது, எங்கள் பாதரட்சங்கள் எல்லாம் தேஞ்சிருச்சு, இவ்வளோ தூர தேசத்திலிருந்து நாங்கள் வரோம், எங்களுக்கு நீங்கள் இரக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லி யோசுவாவின் இடத்துல அந்த மக்கள் ரொம்ப பரிந்து பேசுகிறார்கள். இதை பார்த்த யோசுவா என்ன செய்தார் தெரியுமா? அதே யோசுவாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது இஸ்ரவேலர் கர்த்தருடைய வாக்கை கேளாமல் அவர்களுடைய போஜன பதார்த்தங்களில் சிறிது வாங்கி கொண்டார்கள். அடுத்த வசனம் சொல்லுகிறது, யோசுவா அவர்களோடு சமாதானம் பண்ணி அவர்களை உயிரோடு காப்பாற்றி உடன்படிக்கையை அவர்களோடு பண்ணினான். இதற்காக சபையின் பிரபுக்கள் அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். யோசுவா எந்த காரியத்துமே கர்த்தரிடத்தில் கேட்டு செய்கிறவர். ஆனால் அந்த சமயத்திலே அந்த நேரத்திலே கர்த்தரை கேளாமல் இந்த கிபியோனரோடு யோசுவா ஒரு உடன்படிக்கை செய்கிறார். எங்களால் உங்களுக்கு எந்த ஒரு உயிர் சேதமும் வராது, நாங்கள் உங்களை கொல்ல மாட்டோம், உங்களை நாங்கள் காப்பாற்றி விடுகிறோம் சொல்லி அவர்களோடு ஒரு சமாதான உடன்படிக்கை இந்த யோசுவா ஏற்படுத்தி கொள்ளுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, அப்பொழுது அவர்கள் பேசின காரியங்களை நம்பின யோசுவா 3 நாளைக்கு பிறகுதான் யோசுவா கேள்விப்படுகிறார், இவர்கள் தூர தேசத்தில் உள்ளவர்கள் அல்ல, நம்ம பக்கத்திலேயே இருந்துகிட்டு நம்ம ஏமாத்திட்டாங்கன்ற காரியத்தை யோசுவா புரிந்து கொள்ளுகிறார். இதை புரிந்து கொண்ட யோசுவா இவர்களோடு உடன்படிக்கை பண்ணிவிட்டதுனால இனி இந்த உடன்படிக்கை உடைக்க முடியாது. உதாரணமா ஒரு காரியத்தை சொல்றேன், நம்ம ஒரு இடத்தை வாங்க போறோம்னா அந்த இடத்தை அட்வான்ஸ் கொடுத்துட்டோன்னா திரும்ப அந்த இடத்த நம்ம வாங்க மாட்டோம்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது ஒரு உடன்படிக்கை இல்லைங்களா? அதே மாதிரி திருமணமான பிறகு அந்த உடன்படிக்கையை மனுஷர்கள் உடைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி தான் யோசுவா அந்த நாட்களில் உடன்படிக்கைன்னா அதுதான் ரொம்ப முக்கியமானது. உடன்படிக்கையை யாருமே உடைக்க மாட்டாங்க, அது கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். இதை அறிந்த யோசுவா இந்த உடன்படிக்கையை நம்ம எப்படி உடைக்கிறதுன்னு தெரியாமல் அந்த மக்கள் எல்லாரையுமே அவர்கள் ஒரு சின்ன பனிஷ்மெண்ட்டோட அந்த மக்களை யோசுவா விட்டு விட்டார். அவர்களை கொல்லவில்லை. ஆனால் அவருக்கு வந்த கோபத்திற்கு அவர்கள் எல்லாரையும் கொல்ல வேண்டியது. ஆனால் உடன்படிக்கைக்கு பயந்து யோசுவா என்ன செய்தார் என்றால் அங்கு விறகு வெட்டுகிறவர்களாகவும் ஆலயத்தில் தண்ணீர் இறைக்கிறவர்களாக அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து கிபியோனர்களை இவர்கள் கூடவே வைத்து கொண்டார்கள். இந்த காரியத்தை இப்படியே கிபியோனியர்களும் யோசுவாவோடு இஸ்ரவேல் ஜனங்களோடு பிரயாணித்து கொண்டிருக்கிற நாட்களிலே யோசுவாவுக்கு பிறகு சவுல் ராஜாவாக வருகிறார். இப்பொழுது சவுல் ராஜாவாக வந்த பிறகுதான் இங்கே என்ன நடக்குது என்றால், யோசுவாவின் உடன்படிக்கையை சவுல் உடைத்து போட்டு தன்னுடைய யூத ஜனங்களுக்காக அந்த கிபியோனர்கள் எல்லாரையும் கொன்று வீழ்த்து போட்டான் இந்த சவுல். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, உடன்படிக்கை உடைப்பது ஒரு பாவம். கர்த்தரோடு செய்து கொண்டிருக்கிற உடன்படிக்கை நாம் உடைக்கிறது கர்த்தருடைய பார்வைக்கு அது அருவருப்பானது. கர்த்தருடைய பார்வைக்கு அது பிடிக்காத காரியம், அது சாபமாய் மாறுகிறது. இந்த சாபத்தினால அவர்களோடு இருந்த எல்லா கிபியோனியர்களை
பாரபட்சம் பார்க்காம கொஞ்சம் கூட யோசிக்காம சவுல் கொன்று வீழ்த்ததுனால இங்கு ஒரு சம்பவம் நடக்கிறது. தாவீதின் நாட்களிலே பஞ்சம் உண்டாகிறது. எப்படியாவது இந்த கிபியோனியர்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இங்கு இந்த சம்பவம் நடக்கிறது. இப்பொழுது கிபியோனியர்கள் தாவீதினிடத்தில் வருகிறார்கள். தாவீதினிடத்துல கர்த்தர் வெளிப்படுத்தி விட்டார், கிபியோனர்களுக்கு சவுல் செய்த சாபத்தினால்தான், சவுல் செய்ததான உடன்படிக்கை மீறினதுனால்தான் இந்த பஞ்சம் உண்டாயிருக்கிறது என்று தாவீதுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி விட்டார். ஆகையினால இந்த 2 சாமுவேல் புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்துல தாவீது கிபியோனியர்களை கூப்பிட்டு அவர் இடத்துல கேட்கிறார், நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? இந்த சாபக்கட்டை எப்படியாவது உடைக்க வேண்டும் இல்லையா? ஆகையினால கிபியோனர்களை கூப்பிட்டு தாவீது கேட்குறாரு, உங்களுக்கு நாங்கள் என்ன செய்யணும், என்ன செஞ்சா நீங்க திருப்தி ஆவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தாவீது கேட்குறாரு. அதுக்கு இந்த கிபியோனர்கள் சொல்றாங்க, நான் இஸ்ரவேலில் எல்லாரையும் கொன்று போடலாம் நாங்கள் கேட்க மாட்டோம். இந்த இஸ்ரவேலில் இருக்கிறதான வெள்ளியோ பொண்ணோ எங்களுக்கு வேண்டாம், ஆனால் சவுலுடைய குமாரர்களை எங்களுக்கு தர வேண்டும் என்று கேட்கிறார்கள். வாசிக்க கேட்போம். 21ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது கிபியோனியர்கள் அவனை பார்த்து, சவுலோடும் அவன் வீட்டாரோடும் எங்களுக்கு இருக்கிற காரியத்திற்காக எங்களுக்கு வெள்ளியும் பொன்னும் தேவையில்லை, இஸ்ரவேல் ஒருவனை கொன்று போட வேண்டும் என்பதும் எங்கள் விருப்பம் அல்ல என்றார்கள். அப்பொழுது அவன், அப்படியானால் நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார் தாவீது. அதற்கு 5வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் ராஜாவை நோக்கி, நாங்கள் இஸ்ரவேல் எல்லை எங்கும் நிலைக்காதபடிக்கு அழிந்து போக அவன் எங்களை நிர்மூலமாக்கி எங்களுக்கு பொல்லாப்பு செய்ய நினைத்தானே. அவன் குமாரன் 7 பேர் கர்த்தர் தெரிந்து கொண்ட சவுலின் ஊராகிய கிபியோவிலே நாங்கள் அவர்களை கர்த்தருக்கென்று தூக்கி போட எங்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்றார்கள். நான் அவர்களை ஒப்பு கொடுப்பேன் என்று ராஜா சொன்னார். ஹல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, சவுல் செய்ததான காரியத்தினால இங்கு ஒன்றும் அறியாத பிள்ளைகள் கிபியோனர்களுக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறார்கள், கொலை செய்யப்படுவதற்காக ஒப்புவிக்கப்படுகிறார்கள். அதிலே ஒப்புவிக்கப்பட்டதிலே இந்த ரிஸ்பாவின் 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். நாம் வாசித்தோம் அல்லவா, முதலாவது 21ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே ஆயாவின் குமாரத்தி ரிஸ்பாவுடைய 2 பிள்ளைகளும் சவுலுடைய மகளாகிய பர்சிலாவின் 5 பிள்ளைகள், மொத்தம் 7 பிள்ளைகள் கிபியோனர்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கப்படுகிறார்கள். சவுல் செய்த தவறு பாருங்க, பிள்ளைகள் ஒன்றும் அறியாத பிள்ளைகள், அவர்கள் எந்த பாவமே செய்யல, ஆனா தகப்பன் செய்த பாவம் பிள்ளைகளை நியாயம் தீர்க்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளை, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், கவனம் தேவை. நாம் செய்கிற பாவம், நாம் செய்கிற தவறு நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பாதிக்கும். ஆகையினால் நாம் இருக்கிற நாள் முழுவதும் நம்முடைய பிள்ளைகளுக்காக சொத்து சேர்க்கிறோமோ இல்லையோ, இல்லை பல பொருட்களையோ வீடு வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கிறோமோ இல்லையோ, அவர்கள் நாள் முழுவதும் கர்த்தருக்கு பயந்து பக்தி உள்ள பிள்ளைகளாய் வளருவதற்காக நாம் வழிவகுக்க வேண்டுமே அல்லாமல் அவர்களுக்கு சாபத்தை சேர்த்து வைக்கிறவளாய் நாம் மாறிவிடக்கூடாது. அன்று சவுல் செய்த தவறு இன்று ரிஸ்பாவின் பிள்ளைகளும் அவனுடைய சவுலுடைய மகளுடைய பிள்ளைகளும் இன்று கொல்லப்பட்டு தூக்கி எறியப்படுகிறார்கள் கிபியோனியரால். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கிறதா? பலருடைய வாழ்க்கையில் நடந்திருப்பதை ஒருவேளை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். நீங்கள் மற்றவர்களை சபிப்பதோ, மற்றவர்களுக்கு பாவம் செய்வதோ, உடன்படிக்கை பண்ணி கொண்டு அதை நிறைவேற்றாமல் இருப்பதோ கர்த்தருடைய பார்வைக்கு அது தவறாக இருக்கிறது. ஒருவேளை உங்கள் வாழ்நாட்களிலே அதற்குரிய தண்டனையை நாம் அனுபவித்திருக்க மாட்டோம், ஆனால் அதற்குரிய பிரதிபலன் நம்முடைய பிள்ளைகளை தண்டனை தீர்க்கும் என்பதை மறந்து விடக்கூடாது. பாருங்கள், இப்பொழுது கிபியோனியர்களால் அந்த 7 பிள்ளைகளும் கொல்லப்பட்டு தூக்கி எறியப்படுகிறார்கள். அங்கு ஒரு சம்பவம் நடக்கிறது. வாசிக்கலாம். 2 சாமுவேல் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது ஆயாவின் குமாரத்தியாகிய ரிஸ்பாள் 8 புடவையை எடுத்துக்கொண்டு போய் அதை பாறையின் மேல் விரித்து, அறுப்பு நாட்கள் துவங்கும் முதற்கொண்டு வானத்திலிருந்து அவர்கள் மேல் மழை பெய்யும் மட்டும் பகலில் ஆகாயத்து பறவைகளாகிலும் இரவில் காட்டு மிருகங்கள் ஆகிலும் அவர்கள் மேல் விழ ஒட்டாதிருந்தால் என்று நாம் அங்கே வாசிக்கிறோம். அல்லேலூயா. எப்படி ஒரு கொடூரமான சம்பவம் பாருங்க. ரிஸ்பாவினுடைய பிள்ளைகள் கொலை செய்யப்பட்டார்கள். இந்த 7 பிள்ளைகளையும் தூக்கி பாறையின் மேல் போட்டுட்டாங்க.
இந்த பிள்ளைகளை தாவீது கொல்றதுக்கு ஒப்பு கொடுத்தாரே தவிர, கொன்ற பிறகு இவர்களை அடக்கம் செய்வதற்கு தாவீது எந்த காரியத்தையும் சொல்லவே இல்லை. ஆகையினால இந்த 7 பிள்ளைகளுடைய பிணங்களும் அங்கே பாறையின் மேல் தூக்கி எறிய போடப்பட்டிருக்கிறது. அங்கு பிணங்கள் அனாதை பிணங்களாக கிடக்கிறது. ஆனால் ரிஸ்பாவுடைய வைராக்கியம் பாருங்க, என் பிள்ளைகளை அடக்கம் செய்யும் வரைக்கும் நான் அவர்கள் அருகில் தான் இருப்பேன் என்று சொல்லி, அவர்களை பாதுகாப்பேன் என்று சொல்லி வைராக்கியத்தோடு செத்த பிணங்கள் மத்தியிலே 5 மாதங்கள் அமர்ந்திருக்கிறார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற அறுப்பு நாட்கள் வரும் வரைக்கும், அந்த அறுப்பு நாட்கள் வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள் அது வருவதற்கு 5 மாதமானதா. பாருங்க, 1-2 நாட்களோ 1-2 வாரங்களோ அல்ல, 1-2 மாதங்களோ அல்ல, 5 மாதங்கள் செத்த பிணங்கள் ஆகிய தன்னுடைய பிள்ளையுடைய பிணத்தின் அருகில் அமர்ந்து கொண்டு இவர்களை அடக்கம் செய்யும் வரைக்கும், இவர்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கும் வரைக்கும் நான் இங்கேதான் அமர்ந்திருப்பேன் என்று சொல்லி இந்த ரிஸ்பாள் வைராக்கியத்தோடு அந்த பிணங்கள் அருகில் அமர்ந்திருக்கிறாள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளை, இன்று உங்களுடைய வாழ்க்கையிலே நியாயம் கிடைக்காத காரியங்கள் இருக்கிறதா? அவர்கள் அமர்ந்து கொண்டிருப்பது பிள்ளைகள் பக்கத்தில் இல்லை, செத்து போன பிணங்கள் பக்கத்தில். அவர்கள் பிள்ளைகளாக இருந்தாலும், என் பிள்ளைகள் செத்தாலும் பரவாயில்ல, என் பிள்ளைக்கு ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று உட்கார்ந்திருக்கிறார். தவறு செய்யாத பிள்ளைகள், என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் என் பிள்ளைக்கு ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும், என் பிள்ளையுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறதே, என் கணவர் இப்படி இருக்கிறாரு, என் மனைவி இப்படி இருக்கிறார்கள், என் பெற்றோர்கள் இப்படி இருக்கிறார்களே, ஏன் எனக்கு ஒரு நியாயம் கிடைக்கவில்லை, ஏன் இவர்கள் ரட்சிக்கப்படவில்லை, ஏன் இவர்கள் தேவனை அறியாத துன்மார்க்கரை போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? இன்று உங்களை பார்த்து கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் கர்த்தருக்குள் ஒரு வைராக்கியம் கொள்வீர்களானால், என் பிள்ளை ரட்சிக்கப்படும் வரைக்கும், என் கணவர் ரட்சிக்கப்படும் வரைக்கும், என் பெற்றோர்கள் ரட்சிக்கப்படும் வரைக்கும் நான் உம்மை விட மாட்டேன் என்று சொல்லி கர்த்தருக்குள் ஒரு வைராக்கியம் கொள்வீர்களானால், ரிஸ்பாளுக்கு நியாயம் கிடைத்தது உண்மையானால் இன்று உங்களுக்கும் நியாயம் கிடைப்பது உண்மையே. அதான் லூக்காவின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்திலே ஒரு விதவை ஸ்திரியை குறித்து நாம் முன்பதாகவே பார்த்திருக்கிறோம். அந்த விதவை ஸ்திரி எனக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு நியாயாதிபதியை பிடித்து கொண்டிருக்கிறார். அந்த நியாயாதிபதியோ தேவனுக்கு கீழ்ப்படியாதவனும், தேவனுக்கு பயப்படாதவனும், மனுஷர்களை மதியாத ஒரு நியாயாதிபதி. தினந்தோறும் அவனை போய் அலட்டி கொண்டே இருந்தாலாம். அவர் அலட்டி கொண்டே இருந்ததை சகிக்க முடியாமல் அந்த நியாயாதிபதி அவனுக்கு நியாயம் செய்வதை நாம் அந்த அதிகாரத்திலே பார்க்க முடியும். அதை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். லூக்காவின் சுவிசேஷத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? ஹல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய காரியத்திலே அவர் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து நமக்கு நியாயம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகையினால் நீங்கள் சில காரியங்களை குறித்து ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களா? அதை குறித்து கலங்காதீங்க. தொடர்ந்து ஜெபிங்க, தொடர்ந்து வைராக்கியத்தோடு ஜெபிங்க. கர்த்தர் உங்களுக்கு நியாயம் செய்வார் என்பதில் எந்த ஒரு மாற்றமே இல்லை. காலங்கள் தாமதித்து கொண்டிருக்கிறதே, வருடங்கள் ஆகிவிட்டதே, ஏன் எனக்கு நடக்கவில்லை என்று ஒருவேளை நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். சோர்ந்து போகாதீங்க. சோர்ந்து போகாமல் அந்த விதவை ஸ்திரீ தினந்தோறும் அலட்டி கொண்டிருந்தார். ஆகையினாலுடைய வாழ்க்கையில் நன்மை கிடைத்தது. நீங்கள் சோர்ந்து போகாமல் ஜெபிப்பீர்களானால், சோர்ந்து போகாமல் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டிருப்பீர்களானால், உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்வார் என்பதிலே எந்த ஒரு மாற்றமும் இல்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, அவள் அந்த பிணத்தின் அருகே உட்கார்ந்து வைராக்கியம் உள்ளவளாய் அமர்ந்திருப்பது மாத்திரமல்ல, அங்கு சில சம்பவங்கள் நடக்கிறது. பாருங்கள், எவ்வளவு ஆச்சரியமா இருக்கிறது பாருங்க. பகலில் ஆகாயத்து பறவைகளினாலும் இரவில் காட்டு மிருகங்களாகிலும் அவர்கள் மேல் விழாதபடிக்கு அதை பாதுகாக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, மத்திய எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களாக, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பிணங்கள் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கு. கழுகு வரும் என்றல்ல, கழுகுகள் வந்து கூடும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பிணங்கள் எங்கே இருக்கோ அங்கே கழுகுகள் வருமா? ஆகாயத்து பறவைகள் பாருங்க, பாங்க, பகலில் ஆகாயத்து பறவைகளினாலும் இரவில் காட்டு மிருகங்கள் வருமா?
அந்த காட்டு மிருகங்களோ ஆகாயத்து பறவைகளோ அந்த பிணங்களை தொடாதபடிக்கு இந்த ரிஸ்பாலாகிய தாய் வைராக்கியம் கொண்டு அந்த பிணங்களை பாதுகாக்கிறார். பிள்ளைகள் தான் மரித்து விட்டார்கள், பிணங்கள் ஆகிவிட்டார்கள், ஆனாலும் பாதுகாக்க வேண்டியது என்னுடைய கடமை என்று தன்னுடைய கடமை முயற்சியிலிருந்து அவள் விலகவே இல்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளை, இன்றைக்கு காட்டு மிருகங்களைப் போல ஆகாயத்து பறவைகளைப் போல நம்முடைய பிள்ளைகளை கொத்தி செல்வதற்காக, நம்முடைய பிள்ளைகளை பக்தியிலிருந்து வழிவிலக பண்ணுவதற்காக, நம்முடைய பிள்ளைகளை கர்த்தரிடத்தில் நெருங்க விடாதபடிக்கு அவளை அவர்கள் தேவனை விட்டு வழிவிலக பண்ணுவதற்காக அநேக துஷ்ட ஆவிகள், துஷ்ட மனிதர்கள் நம்முடைய பிள்ளைகள் மீது கண் வைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆந்தையின் கண் மிக ஷார்ப்பானது. இதை போலவே நம்முடைய பிள்ளைகளை தேவனிடத்திலிருந்து வழிவிலக, பெற்றோருக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகளாக, துன்மார்க்க பிள்ளைகளைப் போல மாற்றுவதற்காக ஷார்ப்பான சத்துருடைய கண்கள் நம்ம பிள்ளைகளை பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டியது ஒரு தாயுடைய கடமை. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளை வளர்த்து கர்த்தரிடத்திலே கொடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் நம்ம பிள்ளைகளை எந்த அளவுக்கு கண்காணித்து நாம் வளர்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. பக்திக்கு நேராய் வளர்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகளை கொத்தி செல்வதற்காக, நம்முடைய பிள்ளைகளை வழிவிலக பண்ணுவதற்காக காட்டு மிருகங்கள் குணமுள்ள மனிதர்கள், ஷார்ப்பான பார்வையுள்ள கழுகுகளை போன்ற குணமுள்ள மனிதர்கள் இன்றைக்கு உலகம் எங்கும் சுற்றி கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய பிள்ளைகளை வகை தேடி கொண்டிருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது அல்லவா, சத்ருவானவன் கெர்ச்சிக்கும் சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி வகை தேடி சுற்றி திரிகிறானாம். இப்படிப்பட்ட சத்ருடைய ஆவிகளுக்கு நம்முடைய பிள்ளைகள் காக்கப்பட வேண்டும் என்றால் பிள்ளைகளுக்காக நாம் தினந்தோறும் ஜெபிக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய பக்தி வைராக்கியத்தை குறித்து தினந்தோறும் நாம் போதிக்க வேண்டும். தினந்தோறும் கர்த்தருடைய வசனத்தை வாசிக்க நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்க நாம் கற்பிக்க வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது. இந்த ரிஸ்பால் இந்த பறவைகள்னாலோ இந்த மிருகங்கள்னாலோ சேதங்கள் வராதபடி பிணத்தின் அருகில் அமர்ந்திருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு இந்த ரிஸ்பாலை போன்று எத்தனை பேர் வைராக்கியம் கொண்டு நம்முடைய பிள்ளைகள் மரித்து போனவர்கள் அல்ல, ஜீவனுள்ள தலைமுறையாய், ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருக்காக சாட்சி உள்ள பிள்ளைகளாய் வளர்ப்பது நம்முடைய கடமையாய் இருக்கிறது. செத்த பிணத்திற்கே அவ்வளவு வைராக்கியம் கொள்ள அந்த ரிஸ்பாலுக்கு முடியுமானால் உயிருள்ள பிள்ளைகளுக்காம் நாம் எவ்வளவு வைராக்கியம் கொள்ள வேண்டும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளை, இப்படி வைராக்கியம் கொண்டு கர்த்தருக்குள் பக்தி உள்ள பிள்ளைகளாய் வளர்க்க நாம் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். அதற்காக நாம் ஒரு பக்தி வைராக்கியம் கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இவள் நான் முன்னாடியே நான் உங்ககிட்ட சொன்னேன், இவ 1-2 நாளோ 1-2 வாரங்களோ அல்ல, 5 மாதங்கள் அந்த பிணத்தின் அருகில் அமர்ந்திருக்கிறாள் இந்த ரிஸ்பால். அந்த பிணங்கள் நாருமே, இதோ நாத்தம் அடிக்குதேன்னு சொல்லி ரிஸ்பால் எழுந்து போயிருக்கலாமே, ஆனால் அவள் எழுந்து போகவே இல்லைங்க. அந்த பிணத்து பக்கத்திலேயே உட்காந்துருக்கா. என் பிள்ளைகளுக்கு சேதங்கள் வரக்கூடாது, என் பிள்ளைங்களை காட்டு மிருகங்கள் இழுத்துட்டு போயிடக்கூடாது, என் பிள்ளைங்களை ஆகாயத்து பறவைகள் பட்சித்து விடக்கூடாது என்று பக்தி வைரம் கொண்டு அந்த பிணங்கள் நாத்தம் அடித்தாலும் பரவாயில்லன்னு பக்கத்திலேயே உட்காந்துட்டு இருக்கா. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் பிள்ளைகள் மூலமாக நீங்கள் அசிங்கப்படுறீங்களா? ஐயோ, என் பிள்ளை செய்த பாவத்தினால என்னுடைய வாழ்க்கை நாறிக்கொண்டிருக்கிறதே, என் பிள்ளைகள் வழிமாறி போனதுனால என் வாழ்க்கை நாறிக்கொண்டிருக்கிறதே. சிலருக்கு வெளிப்பிரகாரமான பிரச்சனைகள்னால நாத்தடிக்கும், சிலருக்கு இருதயமே நாறிக்கிட்டு இருக்கும். எப்படி தெரியுங்களா? இருதயத்தில் கசப்புகள், வெறுப்புகள், வைராக்கியம் இருந்தால் அவங்க இருதயமும் நாறிட்டு தாங்க இருக்கும். அங்கே கர்த்தர் வாசம் பண்ண மாட்டார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் என் கணவன் நிமித்தமாக என் வாழ்க்கை நாறுகிறது, என் பெற்றோர் நிமித்தமாக என் வாழ்க்கை நாறிக்கொண்டிருக்கிறதை நினைக்கலாம். ஆனால் அந்த ரிஸ்பால் நாறுகிறதே என்று சொல்லி அதை விட்டு போகவே இல்லை. கூடையே உட்கார்ந்திருந்தா, பாதுகாத்தா, வைராக்கியம் கொண்டா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, என் வாழ்க்கை இப்படி ஆய்விட்டது, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை இப்படி ஆய்விட்டது, என் கணவனுடைய வாழ்க்கை இப்படி ஆய்விட்டது, என் மனைவி இப்படி ஆய்விட்டாளே என்று சொல்லி அதை விட்டு விட்டு போய்விடாதீங்க. இவைகள் எல்லாவற்றுக்கும் ஒரு மாற்றத்தை தர தேவனால் முடியும். ஹல்லேலூயா.
நாறுகிறதே என்று சொல்லி விட்டு போகாத ரிஸ்பாலுடைய வைராக்கியம் இன்று நமக்குள்ளே வர வேண்டும். என் வாழ்க்கையில் ஒரு முறை பாவம் வந்து விட்டது, ஒரு முறை தவறு செய்து விட்டார்கள், அதோடு வாழ்க்கை முடிந்து போவதில்லை. அதிலிருந்து ஒரு மாற்றத்தை தர நம்முடைய தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நாறுகிற நாற்றத்தை நறுமணமாய் மாற்ற நம்முடைய தேவனால் முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, அந்த நாற்றத்தை நிறுத்துவதற்காக பக்தி வைராக்கியம் கொண்டிருந்த ரிஸ்பாலுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்தது உண்மையானால், இன்று நம்முடைய வாழ்க்கையில நாறிக்கொண்டிருக்கிற செயல்கள், நாற்றம் எடுத்துக்கொண்டிருக்கிற பலவிதமான பாவ கட்டுகள் இருந்து விடுதலை தர நம்முடைய தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளை, அதற்கு நாம் பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் செபிக்க வேண்டும். அந்த கஷ்டத்தில் இருந்து, அந்த பிரச்சனைகளில் இருந்து, அந்த போராட்டத்திலிருந்து நாம் வெளிவருவதற்கு நாம் செபிக்க வேண்டும். தானியேல் கர்த்தருக்காக வைராக்கியமாய் ஜெபிக்கிற மனிதராய் இருந்தார். ஆகையினால தான் தானியேலை தூக்கி சிங்க குகையில போட்ட பொழுது கூட தானியேல் அங்கு ஜெபித்து கொண்டே இருந்தார். எங்க நாற்றம் எடுக்குதே என்று நம்மளால் ஜெபிக்காம இருக்க முடியுமா? அந்த நாற்றம் அடிக்குதேன்னு சொல்லி அங்கிருந்து எழும்பி போகவே இல்லை. ஆனால் நம்ம என்ன பண்றோம்? பிரச்சனைகள் வந்தோடனே, போராட்டங்கள் வந்தோடனே ஜெபிக்கிறதையே மறந்து போயிடும் இல்லைங்களா? தானியேலுக்கு சிங்க குகை கூட ஒரு ஜெப அறையாய் மாறினது உண்மையானால், நமக்கு எந்த ஒரு போராட்டம் வந்தாலும், நமக்கு எங்க இருந்தாலும் ஜெபிக்கிறவர்களாய் மாறுவோமானால் கர்த்தர் நமக்கு அற்புதம் செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். தானியேலுடைய விஷயத்தில் நடந்த விஷயம் எவ்வளவு அற்புதமானது. அந்த ராஜா தரியு ராஜாவின் நாட்களில் தானியேலை சிங்க குகையில தூக்கி போடுறாங்க. அப்போ தரியு ராஜா அங்க கேட்கிறாரு பாருங்க. தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 20வது வசனம் 21, 22வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது அங்கு இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாக, ரொம்ப சோகமா தரியு ராஜா பேசுறாரு பாருங்க. துயர சத்தமாக தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா என்று தானியேலை கேட்டான் என்று நாம் அங்க வாசிக்கிறோம். அதுக்கு தானியேல் சொல்றார் பாருங்க. அப்பொழுது தானியேல், ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். ஹல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, அன்று தானியேல் சிங்கத்தின் குகையில கூட தேவனை ஆராதிக்கவராயிருந்தார். ஆகையினால தான் தேவன் சிங்கங்களின் வாயை கட்டினார் என்று வாசிக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம சொல்றோம், எனக்கு நல்ல ஒரு ஜெப அறை இருந்திருந்தா நான் மணிக்கூர் கணக்கா ஜெபித்திருப்பேன், எனக்கு ஜெபிக்கிறதுக்குள்ள வாய்ப்பே எங்க வீட்டுல இல்லை அப்படின்னு சொல்றேங்க நிறைய பேரை நான் பார்க்கிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, ஜெபிக்கிற இடம் முக்கியம் இல்லைங்க. ஜெபிக்கிறவன், தேவனை ஆராதிக்கிறவன் எங்க இருந்தாலும், அது பாத்ரூமா இருந்தா கூட அங்க தேவனை ஆராதிக்க முடியும். இவர் பாருங்க, சிங்கத்தின் குகையிலே தேவனை ஆராதிக்கிற மனுஷரா இருந்தார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அக்கினியின் நடுவிலே தேவனை ஆராதித்தார்கள். நமக்கு ஆராதிக்கிற இடம் முக்கியம் இல்லைங்க. சைலண்டான இடம் தான் வேணும். எனக்கு 2 மாடி இருந்தால் மேல் மாடியை நான் ஜெப அறையாக மாற்றிருப்பேன். எங்கள் வீட்டில் ஒரே ஹால் தான், அந்த ஹாலில் உட்காந்து எல்லாருடைய சத்தத்தின் மத்தியில் எனக்கு ஜெபிக்க முடியலன்னு நிறைய பேர் சொல்கிற நான் கேட்டிருக்கேன். என்னை கேட்டுக்கொண்டு அன்பு தேவ பிள்ளைகளே, ஜெபிக்கிற இடம் முக்கியம் இல்லை. தேவனை ஆராதிக்க வேண்டும் என்றால் அது எங்கே இருந்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும் நாம் தேவனை ஆராதிக்க முடியும். பல ஜனங்கள் மத்தியிலே நாம் ஒரு ட்ரெயினில் யாத்திரை பண்ணாலும் சரி, பஸ்ஸில் யாத்திரை பண்ணிட்டு இருந்தால் கூட அங்கே கூட நாம் தேவனை ஆராதிக்க முடியும். நமக்கு இடம் முக்கியம் அல்ல, நாம் ஆராதிக்கிற தேவன் தான் முக்கியம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் இருக்கிற இடங்களை தேவனை நோக்கி பார்ப்போமேனால் அவர் நமக்கு பதில் தர வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். சிங்க குகையில் இருந்து தானியேல் தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்தான். தானியேலின் ஆராதனையின் சத்தம் தேவனுடைய காதுக்கு எட்டிற்றது. தேவன் தானியேலுக்கு அங்கே சிங்க குகையில் போடுறதுக்கு முன்னாடியே சிங்கங்களின் வாயை தேவதூதர்களை அனுப்பி அடைத்தது உண்மையானால், இன்று நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளின் துர்நாற்றங்களை மாற்ற நம் தேவனால் முடியும். ஹல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த ரிஸ்வால் பிணங்கள் நாற்றம் அடித்து கொண்டிருக்கிறதே என்று அந்த இடத்தை விட்டு போகவில்லை. தங்களுடைய பிள்ளைகளுக்காக பக்தி வைராக்கியம் கொண்டு அங்கேயே அமர்ந்திருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்கும் பொழுது லாசரு மரித்து போகிறான். லாசரு மரித்து போகும் பொழுது லாசருவை பார்க்கும்படியாக இயேசு வரும் பொழுது மரியாள் சொல்லுகிறார்,
அவனை அடக்கம் செய்து 4 ஆயிற்றே, அவன் திறந்தால் நாருமே, அவனிடத்தில் போனால் நாருமே என்று சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், நீர் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அல்லேலூயா. நாம் கூட நம்முடைய வாழ்க்கையில் நடக்கதான காரியங்கள் நாறிக்கொண்டிருந்தாலும் கர்த்தரை நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் உங்கள் நாற்றம் எடுக்கிற காரியத்தை நறுமணமாய் மாற்ற நம் தேவனால் முடியும். கர்த்தரை நாம் விசுவாசிக்க வேண்டும், கர்த்தருக்குள் பக்தி வைராக்கியம் கொள்ள வேண்டும், தேவனை உறுதியாய் பற்றி கொள்வோமானால் கண்டிப்பாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். 5 மாதங்கள் கடந்து போனது. 2 சாமுவேல் 21:11 சொல்லுகிறது, ஆயாவின் குமாரத்தியாக ரிஸ்பால் என்னும் சவுலின் மறுமனையாட்டி செய்தது தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது, ஹல்லேலூயா, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, தாவீது ராஜாவுக்கு இந்த ரிஸ்பால் செய்த காரியம் அறிவிக்கப்பட்டிருக்குது. ரிஸ்பால் ஒருவேளை துணிகரமாக இந்த மரித்து போன சடலத்தை கொண்டு போய் அடக்கம் பண்ணி இருக்கலாம். ஏன்னா ராஜா சொல்லாம இந்த காரியத்தை செய்யக்கூடாது, என்னுடைய தேசத்துக்கு ஒரு நன்மை வராம, இந்த பஞ்சங்கள் மாறாம நான் இந்த இடத்தை விட்டு நகர மாட்டேன் என்று பக்தி வைராக்கியத்தோடு அங்க அமர்ந்திருந்தாள். அதே 21:13 சொல்லுகிறது, அங்கே இருந்து அவர்களை கொண்டு வந்து தூக்கி போடப்பட்டவர்களுடைய எலும்புகளையும் அவர்களோடு சேர்த்து 14 சவுலின் எலும்புகளையும் அவன் குமாரனாகிய யோனத்தான் எலும்புகளையும் பென்யமீன் தேசத்து சேலா ஊரில் இருக்கிற அவன் தகப்பனாகிய கீசின் கல்லறையில் அடங்க பண்ணுவித்தார்கள். ராஜா கட்டளையிட்டபடி எல்லாம் செய்தார்கள். அதற்கு பின்பு தேவன் தேசத்திற்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டருளினார். ஹல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, அங்கு ரிஸ்பாலுடைய வைராக்கியத்தை கர்த்தர் பார்த்தார். அந்த வைராக்கியத்தின் நிமித்தமாக தாவீதின் ராஜாவால் அவருடைய பிள்ளைகள், அவருடைய தலைமுறை, அவருடைய தகப்பனாருடைய கல்லறைகளிலே நல்லபடியாக அவருடைய எலும்புகள் எல்லாம் பாருங்க, சதையெல்லாம் போயிருச்சு. அந்த 5 மாதத்துல எல்லா சதைகள் எல்லாம் அழுவி போயிருச்சு, எலும்புகள் தான் கிடைத்தது. அந்த எலும்புகள் எல்லாம் எடுத்து நல்லபடியாக தாவீது அடக்கம் பண்ணுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, தேசத்துடைய வேண்டுதலை கர்த்தர் கேட்டார். அந்த பஞ்சங்கள் அந்த இடத்தை விட்டு மாறிற்று. ஹல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, சாதாரண ஒரு பிணத்தின் அருகே வைராக்கியம் கொண்ட இந்த ரிஸ்பாலுடைய வாழ்க்கையில கர்த்தர் இவ்வளவு பெரிய காரியம் செய்தது உண்மையானால், நம்முடைய வாழ்க்கையில அவர் பக்தி வைராக்கியம் கொண்டு நம்முடைய வாழ்க்கையில அவர் நன்மை செய்ய வல்லவராய் ஜீவனுள்ள தேவனாய் இன்றும் நம்மோடு இருந்து கொண்டிருக்கிறார். அதற்கு நாம் அர்ப்பணிக்க வேண்டும், நாம் பக்தி வைராக்கியம் கொள்ள வேண்டும், கர்த்தருக்குள்ள வைராக்கியம் நாம் ஜெபிக்க வேண்டும். வைராக்கியமாய் பிள்ளைகளை கர்த்தருக்குள் வளர்ப்பேன் என்கிற ஒரு வைராக்கியம் நமக்குள்ள வர வேண்டும். மற்றவர்களை சபிக்காம, மற்றவர்களுக்காக நீதி செய்கிறவர்களாக, மற்றவர்களுக்கு நல்ல காரியங்களே செய்கிறவர்களாக நாம் வாழ தீர்மானம் எடுப்போமானால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இன்று இந்த ரிஸ்பாலை போல வைராக்கியம் கொள்ள எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கிறீர்கள்? முழங்கால் படியிடுவோமா? செபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல நாளிலே கர்த்தர் இந்த ரிஸ்பாலுடைய வாழ்க்கையில் இருந்து சில காரியங்களை எங்களுக்கு கற்றுக்கொள்ள கிருபை செய்ததற்காக உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தாவே, இந்த ரிஸ்பாலுக்குள் இருந்ததான அந்த வைராக்கியம் இன்று கர்த்தருக்கு எதுவான வைராக்கியமாய் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையில கடந்து வரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, என் அன்பு நேசரே, அப்பா, இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடு கொள்ளை நோக்கியும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய் என்ற வார்த்தை ஒவ்வொரு வாழ்க்கையில உண்டாகும்படியாய் நாங்கள் செபிக்கிறேன். கர்த்தாவே, என் அன்பு நேசரே, அப்பா, அந்த நாட்களிலும் கூட கர்த்தாவே ஒவ்வொருவருக்குள்ளாய் கர்த்தாவே உமக்குள் உள்ள பக்தி வைராக்கியம் உண்டாகும்படியாய், பிள்ளைகளை குறித்த வைராக்கியம், பிள்ளைகளை கர்த்தருக்குள் வழி நடத்தக்கூடியதான வைராக்கியம் ஒவ்வொருக்குள்ள உண்டாகும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். பிள்ளைகளை கர்த்தருக்கு நேராய் வழி நடத்த கர்த்தர் ஒவ்வொருக்கும் கிருபை தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் சொந்த பலத்தினால் ஒன்றும் முடியாது அப்பா, நாங்கள் உமக்குள்ள வைராக்கியம் கொண்டவர்களாய் எங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்குள் வளர்ப்பதற்காக, எங்கள் தலைமுறைக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை சேர்த்து வைக்கிறவர்களாக கர்த்தர் எங்களை மாற்றும்படியாக, கிருபை தரும்படியாக உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை யாவற்றும் கருவருக்கே செலுத்துகிறோம். அன்மை மேற்புறமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.